கம்பி மட்டும் இல்லை, டெம்போட ஏற முடியாது. ஏய் ஒன்றும் இல்லைடா, சொல்றத கேட்ற, கையேறா. இல்லை உங்களை யாருன்னா தப்பாக சொல்லிட்டாங்களான்னு கேட்குறேன். அப்படித்தான் சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம ரைடோட டே 4 தாங்க இன்னைக்கு. இது வரைக்கும் 3 நாள் வந்து டென்ட் ஸ்டே பண்ணியிருக்கோம். இன்னைக்கு 4th டே ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம எங்க இருக்கோம் பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டத்தில் கொண்டரங்கின்னு சொல்லிட்டு ஒரு மலை தாங்க ஏற போகிறோம். இது அந்த மலை பின்னாடி இருக்குதுங்க, தெரியுதா? தெரியாது, ஏன்னா ஃபுல்லாக மேகமும் மிஸ்ட்டும் சேர்ந்து மறைச்சி இருக்குங்க, அதனால உங்களுக்கு சுத்தமாக தெரியாது. எத்தனை மணிக்கு ஏறணும் பார்த்தீங்கன்னா, காலைங்கட்டியும் 6:45 ஏறாங்க. தம்பி யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூட ஜாயின் பண்ணி ட்ரெக்கிங் பண்ண போகிறாரு, அதுக்காக தான் வந்திருக்காரு. இவர் வந்து லோக்கல் தாங்க. உங்கள் பேர் ப்ரோ? புவனேஷா? ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. சரி வாங்க, இதுக்கப்புறம் அப்படியே ட்ரெக் பண்ணுறத உங்களுக்கு விளாக் எடுத்து போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கீழே வந்து படிக்கட்டு பாதை மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க, அதை ஏறிட்டு இப்போ பாறை மேலே ஃபுல்லாக படிக்கட்டு மாதிரி செதுக்கி வச்சுருக்காங்க. இப்போ அதுதாங்க ஏறின்னு இருக்கும். இதோ பாருங்கள், முன்னாடி வந்து ஒரு சின்ன மலை மாதிரி இருக்குது, அதை கடந்து போனால் தான் அந்த செங்குத்தான 90 டிகிரி மலையை ஏற முடியுங்க. ப்ரோ எப்படி பழக்கம்னு பார்த்தீங்கன்னா, நேற்று பெட்ரோல் பங்கில் போய் ஸ்டே பண்ணலை, அங்கே தாங்க பழக்கம். அங்கே வேலை செய்கிறவர் தான், அங்கே இருந்தால் அவரை கூட்டின்னு வந்துட்டேன். அவர் வரன்னு சொன்னார், அதனால சரி வாங்க ப்ரோன்னு சொல்லி கூட்டின்னு வந்துட்டேன். நான் இதே வழுக்கு டைமாக கூட்டின்னு வரல. இல்லை தம்பி தான் அங்கே ஃபஸ்ட் டைம் இந்த மலை ஏறுறது. நானுமே இந்த மலையை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஏறுறேன். ரொம்ப நாளாக யாருன்னு நினச்சின்னு இருந்தேன். நாள் தள்ளி போய் இப்போ இந்த தமிழ்நாட்டு ரைடோட கூட சேர்ந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டில் வந்து ஹில் ஸ்டேஷன் மட்டும் ஏறின்னு இருந்தாங்க, ட்ரெக்கிங் பாயிண்ட் மட்டும். ரைட்லாம் போகாமல் அப்போலாம் பெரிய இந்த பருவதமலை, தலைமலை, சதுரகிரி, வெள்ளைங்கிரி அந்த மாதிரி மலையை ஏறினுக்கிறப்ப இந்த மலையும் ஏறணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசையாக இருந்தேன். அது ஏற முடியாமல் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தாங்க ஏறேன்னு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முன்னாடி ஒரு ராஜன் போகிறான், அவன் நம்மளுக்கு வழிகாட்டினே போகிறாங்க. நம்ம நிற்கிறான், நடந்து போனால் கூட நடந்து வராங்க, நின்று திரும்பி பின்னாடி பார்த்துன்னு வராங்க. அவன் பாருங்க, அந்த மலை உங்களுக்கு டாப் மொனை மட்டும் அப்படியே மறைச்சின்னு இருக்கும், ஏன்னா அந்த இடத்துல ஒரே மிஸ்ட்டும் மேகமும் இருக்குது. ராஜன் டே ஃப்ரெண்ட்ஸ், ராஜன் பார்த்தீங்கன்னா அவன் கீழே இறங்கி போகிறாங்க, அவங்க கூடயும் போக மாட்டான். நாங்கள் உக்காந்துடுறான், அதே இடத்துல நின்றுறான். நாங்கள் ஏறினா மட்டும்தான் ஏறான், எங்க கூட மட்டும்தான் வரான், வேறு யாரு கூடயும் போக மாட்டாங்க. நாங்கள் அதுக்கு எதுவுமே கொடுக்கலாங்க சாப்பிட்றதுக்கு. அப்படி இருந்தும் அவன் எங்க கூட மட்டும்தான் வரான், முன்னாடி போயிருக்கான். வாங்க அப்படியே அவனை நோக்கி நம்ம மேலே ஏறுவோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த பெரிய மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது செங்குத்தாக இருக்கும்ல, அந்த மலையை ஏற ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ஆகுது. இதை பாருங்க, ஏன் கொஞ்சம் பிளாக்காக தெரியும், ஏன்னா அந்த பக்கம் சன்ரைஸ் இருக்குல்ல. இங்கே சுற்றி ஃபுல்லாக கல் செடியாக இருக்குதுங்க. இது மேலே தான் வளைஞ்சு ஏற நம்மளுக்குது. ஆனால் இன்னும் அந்த செங்குத்தான மலையே பார்க்கலங்க. எப்படி சொல்கிறது, பின்னாடி பார்த்தீங்கன்னா ஓப்பன் வியூவாக தெரியும்ல, அந்த மாதிரி வியூ பார்க்கல. இப்போ பாதி மலை ஏற்றுன்னு நினைக்கிறேன், அப்படின்னு நானே நினச்சிக்கிறேங்க. இந்த வியூவை பாருங்கள். ராஜன், ஏய் நம்ம கூட ஏறான், அதனால் நம்ம மட்டும் பேச மாட்டாங்க. ஏய் வர்றே, இவன் தாங்க நம்மளை வை கட்டி கூட்டு போகிறது மேலே. செல்லக்குட்டி பாப்போம்மா, என்ன அப்படியே உட்கார வச்சு கூட்டின்னு போயிட்டேன் மேலே. ஃப்ரெண்ட்ஸ், அந்த செங்குத்தான மலை வரும்னு சொல்லிட்டு ஏறினே இருக்கிறேன், இன்னும் வரலங்க. இதோ இப்போ தான் கண்ணுக்கு தெரிஞ்சுக்குது, அதுதான் நினைக்கிறேன். ஆனால் கிட்ட போனால் அதுவாக இருக்க மாட்டேது, வளைஞ்சு காட்டுக்குள்ளே கூட்டின்னு போயிடுதுங்க. இப்போ காட்டு பகுதியில் வளைஞ்சு போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி கூட்டின்னு போகுதுங்க. நானும் இது வரைக்கும் மேலே ஏறின வரைக்கும் ஒரு 4 இடத்துல உட்காந்துட்டேங்க. ஆனால் என் கூட வந்த ப்ரோ இருக்கிறாரு பாருங்க, நான் உட்காந்தா தான் உட்காராரு. எனக்கு மூச்சு வாங்குது, அவர் சுத்தமாக மூச்சே வாங்க மாட்டேது. ஏன் ப்ரோ மூச்சு வாங்க மாட்டேங்குது? தெரியல ப்ரோ. தெரியலையா? டெய்லியும் ஏறுவீங்களோ, ட்ரெக்கிங் பண்ணுவீங்களோ? இல்லை ப்ரோ, ட்ரெயின் ஏற மாட்டோம் ப்ரோ. இத்தனைக்கும் அவர் இதான் ஃபஸ்ட்டு வாட்டியாங்க இந்த மலை ஏறுறது. அப்படி இருந்தும் அவர் மூச்சு கூட வாங்க மாட்டாருங்க. நான் உட்கார இடத்துல மட்டும்தான் உட்காராரு, நான் நிற்கிற இடத்துல மட்டும்தான் நிற்கிறாரு. சத்தம் கட்டாமல் வராரு, ஒன்றுமே சொல்லிக்க மாட்டுறாரு. நம்மளால இந்த அளவுக்குலாம் விடாமலாம் ஏற முடியாதுங்க. நான்லாம் உட்காந்துருவேன். நான் காரணம் சொல்ல விரும்பல, என்னால் முடியல, நான் ஒத்துக்கிறேன், அவ்வளோதாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அந்த 90 டிகிரி செங்குத்தான மலையை வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இன்னொன்று, இந்த மலை ஏறப்ப எனக்கு ஒரு மாதிரியாக கஷ்டமாகவே இருக்குதுங்க, பீஸ்ஃபுல்லாகவே ஏற முடியல. என்னன்னே தெரியல. பிளாக் ஒழுங்காக எடுக்கலையா, எதுக்கு பிளாக் ஒழுங்காக எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வியூ தரமாக அந்தளவுக்கு தெரியலங்க. இதுவே ஓவராக கால் சவுண்டாக இருக்குது, கேட்குதா இல்லையா? மைக் போட்டிருக்கலாமோ? ஃப்ரெண்ட்ஸ், மைக் எடுத்துன்னு வந்திருக்கலாம், மைக் வந்து ஹெல்மெட்லேயே இருக்குதுங்க. ஓவராக காற்று சவுண்ட் அடிக்குதுங்க, உங்களுக்கு கேட்குதா இல்லையான்னு தெரியலங்க.
காட்டுக்குள்ளே வளைஞ்சு வந்ததுனால அங்கே ஒரு காற்று கூட நாங்கள் பார்க்கவே இல்லைங்க. அது ஃபீல் பண்ண கூட முடியல. ஆனால் இங்கே என்ன இந்த அளவுக்கு காற்று அடிக்குதுங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி காட்டு பகுதி இருந்து பார்த்து இதுக்கு முன்னாடி காட்டு பகுதி இருந்தது பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு இன்னும் ரொம்ப செங்குத்தாக இருந்த மாதிரி இருந்தது. இது வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் செங்குத்தாக தான் இருக்குது. படிக்கட்டு வச்சு ஏறதுக்கு வந்து சின்னதாக இருக்குதுங்க. எனக்கு இந்த அளவுக்கு மூச்சு வாங்குது, அவருக்கு மட்டும் மூச்சே வாங்கலைங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாரி, பொறாமையாக இருக்குது. நம்ம ராஜா நமக்கு முன்னாடி ஏறி நிற்கிறான் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மலைக்கு நீங்கள் எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் வந்துருங்க. திண்டுக்கல்லேருந்து ஒட்டச்சத்திரத்துலேருந்து கீரனூர்னு சொல்லிட்டு ஊருக்கு அடிக்கடிக்க பஸ் இருக்குது. கீரனூர் வந்துட்டு மல்லிகாசூர்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குதுங்க. அதுதாங்க மலையோட அடிவாரமே. அங்கேருந்து நீங்கள் மலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த 90 டிகிரி. இவ்வளோ நாள் ரீல்ஸில் மட்டுமே பார்த்து இருந்த ஒரு இடத்த இப்போ ரியலாகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரியலான இடம். காட்டுங்க, தெரியுதா? அப்படியே பின்னாடி திரும்பி பாருங்களேன். எனக்கு கீழே ஃபுல்லாக விஸ்டாக தாங்க போதே காட்டுங்க. இந்த மலை வந்து எத்தனை அடின்னு பார்த்தீங்கன்னா 3825 அடிங்க. இந்த மலையோட மொத்தம் ஹைட்டே. கூட ஏறி வாங்க. இருக்குதுங்க, வேற மாதிரி தரமான வியூ. உங்களுக்கு தெரியல எனக்கு தெரியுதுங்க. அந்த அளவுக்கு லோடு ஒரு டைம் பார்த்தா அந்த இருக்கிற அந்த சிட்டி அந்த வீடுங்க எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஒரு டைம் பார்த்தா எல்லாம் தெளிவாக தெரியுதுங்க. கிளைமேட் அப்பப்போ மாறினே இருக்குது. சரியான செங்குத்தாக இருக்குதுங்க. இந்த கம்பி மட்டும் இல்லை, டெம்போட ஏற முடியாது. சரியான வேகமாக போகுதுங்க. ஐயோ போயிடுச்சு. ஏய் ஒன்றும் இல்லைடா, இந்த ஒன்றுமே இல்லைடா. விட்றா. டேய் ராஜன், காப்பாத்துறா. டே ரங்ககிட்ட காப்பாத்துறா ராஜன். டேய் ஒன்றும் இல்லைடா, சொல்கிறத கேள்றா. கையேறா. மரத்துலனா போகுது. ஏறா. ஒன்றும் இல்லைடா. அவன் புறா. அவன் பாரு, அவன் என்ன பண்ணுறான் ராஜன். டேய் நீயே பயப்படுற. அவன் பாரு என்ன பண்ணுறான். அட்ரா அவனை. உன் பாதுகாப்பில் வரேன். உன் பாதுகாப்பில் வரப்பே அவன் என்கிட்ட வாழாட்டுறானா. டேய் ராஜன், நீ என்ன எப்படி பயப்படுற? அவன் பாரு, அவன் பயந்து ஓடுறான்டா. நீ ஏன்டா பயப்படுற? ஏன்டா தலையை தொங்க போடுற? அவனை கேள்றா என்னன்னு. தரமாட்டேன். உள்ளே நிறைய வச்சுருக்கேன், ஆனால் தரமாட்டேன். என்ன பண்ணுவ? இந்த பார்க்குறியா? தண்ணி தான் வச்சுக்கிறேன், வேறு எதுவும். தண்ணி தானே எடுக்கிறேன். உள்ளே எதுவும் இல்லைடா. உள்ளே எதுவும் இல்லைடா. இருந்தால் தரும்டா. கேமரா பாக்ஸ் தானே ஆகுது. ஒன்றுமே இல்லைடா, சொல்கிறத கேளுடா. யூட்டன் இருக்கான் ப்ரோ. யூட்டனுக்குதா? ஓ, அங்கே ஒருத்தன் வந்துட்டான். இல்லைடா சீரியஸா. ஐடி சொல்லுங்கிற என்ன பயமுத்துறியா என்கிட்டயா? புரியுதா? நான் உனக்கு மேலே குறைங்கு. தண்ணி குடிச்சிட்டு வரேன். ஜோடி போன ஷார்ட் அடிக்கிறான். எடுக்க ப்ரோ. திரும்ப பொண்டாட்டி வந்து மிரட்டி கூட்டின்னு போயிடுச்சுங்க. ஏன் ஒன்றும் இல்லாத வெட்டி பசங்கிட்ட போய் என்ன பண்ணுங்க, வா நான் உனக்கு பேன் பார்க்குறேன்னு சொல்லி கூட்டின்னு போயிடுச்சுங்க. அதனால பேன் பார்த்துன்னு பொண்டாட்டி வருது. ப்ரோ தண்ணி பட்டா ரங்க யார்டா ஜோபி பாய். ஆமாம் உன்ன பிறந்துடும்டா. நான் உனக்கு என்னம்மா பார்க்குறேன். ஐயோ இதுக்கப்புறம் காலைக்கு முடியாது இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், கொண்டரங்கியோட டாப் வியூ வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டாப் வியூ. இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிவலிங்கம் இருக்கிறாரு. அவ்வளோதாங்க. மேலே டாப் வியூவில் இவர் மட்டும்தான் இருக்கிறாரு, வேறு யாரும் இல்லை. இதுக்கு முன்னாடி ஒருத்தரை பார்த்துருப்பீங்க, குடுகுடுன்னு ஏறி வருவார், குடுகுடுன்னு இறங்கி போவார். அவர் வந்து வேர்ல்டு ரெக்கார்ட் ட்ரை பண்ணுறாருங்க. அவர்கிட்ட பேசலாம் ட்ரை பண்ணேன். அவர் ரன்னிங்கில் இருக்கிறதுனால பேச முடியலங்க. ஏன்னா நடக்கிறப்ப பேச முடியல. அவர் ரன்னிங்கில் இருக்கிறப்ப எப்படி பேச முடியும், மூச்சு வாங்கல. அதனால் சரி அவரோட நேரத்தை வீணடிக்க விரும்பலை. அதனால் அவர்கிட்ட நான் பேச்சு கொடுக்கல. சும்மா ஒரு வார்த்தை மட்டும் கேட்டேன், என்ன ப்ரோ வேர்ல்டு ரெக்கார்ட் ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமாம் ப்ரோன்னு சொல்கிறாரு. அப்படியே அதுக்கப்புறம் மேலே ஏறி வந்துட்டேங்க. டோட்டல் வியூ காட்டுரு பாருங்கள்.
இதோ பாருங்க, இதுதாங்க மொத்த வியூவே. ஆனால் இங்கேருந்து பார்க்கறதுக்கு ப்ரோ இப்படி வா ப்ரோ, நம்ம ஏறி வந்த வழி ஆனால் ஃபுல்லாக இப்போ க்ளவுடாக இருக்குது, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அப்படி போமா? போ ப்ரோ. ஐயா, நீங்கள் தான் அந்த கம்மி பாதை போட்டதா? ரொம்ப நன்றி ஐயா. ஏதோ உங்களோட தெம்புல தான் இப்படி உங்களாட்ட சொல்லுறாங்க. மைனருக்கு என்ன பண்ணி சொல்லிட்டாங்களாம்மா, இந்த படி எல்லாம் பாண்டியர் காலத்திலேயே செஞ்சுருக்கிறாங்க. ஏன்னா நான் உங்ககிட்ட பொய் சொல்லக்கூடாதெல்லாம். ஆமாம், படியில் பாண்டியர் காலத்துல நைட்டில் போகிற மக்களுக்கு தடம் தெரியாமல் அங்கிட்டு அங்கிட்டு போவாங்கன்னு சொல்லி பெயிண்ட் அடிச்சது நீங்கள்? வெள்ளை அடிச்சு விட்டது நான். ஓகே ஓகே ஓகே. இந்த படி செதுக்குனதெல்லாம் நான் செதுக்கல, கம்பி வேலை நம்ம வேலை. ஓகே ஓகே, செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஏதோ உங்களோட தெம்புல வந்த மைனருக்கு போய் வம்பால் தொட்டி போட்டு போயிட்டேன். படி மட்டும் பாண்டியர் காலத்தில் போட்டது, அதுக்கு வெள்ளை அடிச்சது நீங்க? வெள்ளை அடிச்சது கம்பி போட்டது நீங்க. ஓகே ஓகே. டெய்லி இதே மாதிரி க்ளீன் பண்ணுவீங்களா? ரொம்ப கெம்பா இழுத்து விட்டுறாதீங்க. இப்ப நைட்ல நான் ஏன் தாத்தா வம்பு வைக்க போறேன்? என்ன வம்பு எடுத்துட்டாங்க? என்ன வயசு தாத்தா இப்ப? வயசை பத்தி கேட்காதீங்க, ஸ்டேட் பண்ணி போங்க. ஓகே தாத்தா, இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம் தான், இந்த வயசு வரைக்கும் இதை விடாம செய்யறீங்களே. மனசு வேணும். மனசு அது முக்கியம், வயசு முக்கியம் இல்ல, மனசு. மனசு 100ல் ஒரு வார்த்தை சொன்னீங்க தாத்தா. இதையெல்லாம் கொண்டு போய் நீங்க வம்பளுக்காம நல்லதும் சொல்லி யார் வம்பு வைக்கிறா? கல்யாணம் சரி சொல்லுங்க, யார் உங்ககிட்ட என்ன வம்பு வைத்தாங்க சொல்லுங்க. பையனுங்க அது யாருன்னு தெரியல. நேற்று இப்ப மேல போற பயந்து இந்த பையன் 1.5 வருஷமா ஒரு நாளைக்கு 5 நட போய் வர்றேன். ஆமா, இவர் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்றதுக்கு. அதனால அந்த மாதிரி நல்லதுக்கு நல்லது, நம்ம நல்லது நினைச்சு. இல்லை உங்களை யாருன்னா தப்பாக சொல்லிட்டாங்களான்னு கேட்குறேன். அப்படி ஃப்ரெண்ட்ஸ், மலை மேலே ஏறி இறங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ், வர வழியில் பார்த்துருப்பீங்க, அந்த தாத்தா கிட்ட பேசியிருப்போம். அந்த தாத்தா தாங்க அந்த கம்பி பாதை போட்டது. அதுக்கப்புறம் வந்து அந்த படிக்கட்டுக்கெலாம் வெள்ளை அடிச்சது அவர் தான். எதுக்காக அடித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நைட்லேயும் ஏறுறாங்களாம், விடிய காலையும் ஏறாங்களாம். அங்கே மேலே சிவலிங்கம் இருக்குதுல்ல, உள்ளே போகிற வழியிலே, அதாவது முக்கால்வாசி மலை ஏறிட்டு பிறகு பார்த்தீங்கன்னா அங்கே கோயில் இருக்கும், அது உள்ளே பூஜை போடுவாங்க. அதுக்கோசரம் பால் எடுத்துன்னு போவாங்க பொழுது. அப்போ விடிய காலில் போகிறதுனால வழி தெரியாமல் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நைட்டில் இறங்களுக்கும் வழி தெரியாமல் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்காங்க. அதுமாரி அந்த படிக்கட்டு வந்து அவர் செதுக்கலையாங்க, அது பல்லவர் காலத்துலேருந்தே செதுக்கி வச்சு தான், அது அவர் செதுக்கலையாம். அதை நிறைய பேர் தப்பாக போர்ட்ரேட் பண்ணி அவர் நிறைய பேர் எதோ சொல்கிறாங்க பொழுது. அவரே ரொம்ப கஷ்டப்பட்டாருங்க, மன வருந்தி பேசினார். அதை நீங்களே பார்த்துருப்பீங்க, எந்த அளவுக்கு மன வருந்தி பேசுங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசினுக்கிறப்போ ஒருத்தர் போனார் பார்த்தீங்களா, அவர் வந்து வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கோசரம் ட்ரை பண்ணியிருக்காருங்க. நாங்கள் மலை ஏறி இறங்கிறதுக்குள்ளேயே 3 வாட்டி ஏறி இறங்கிட்டாருங்க. 3ஆவது வாட்டி தான் ஏறி நிற்கிறாரு. நாங்கள் அவர்கிட்ட பேசினுக்கிறப்ப இன்னும் ஒரு வாட்டி ஏறி இறங்கிட்டாருன்னா முடிஞ்சிச்சுங்க. ஒரு நாளைக்கு 4 வாட்டி ஏறி இறங்குவார் பொழுது. அதுவும் காலையில் டைமில் மட்டும்தானா, ஈவினிங் டைம்லலாம் ஏற மாட்டாருங்க. அவர் பண்ணுற ஹார்ட் ஒர்க்குக்கு இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே வேர்ல்டு ரெக்கார்டு அச்சீவ் பண்ணியே ஆகணும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ வேறு புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போயிடுங்க. உங்களோட ஆதரவு எனக்கு மிக மிக தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் சொல்லு ப்ரோ, பாய்.